நண்பர்களே, நான் அக்காவோட வீடியோ பார்த்துருக்கேன். டூப்புக்கு அவங்களுக்கு ஸோ இவங்களாம் எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு போயிட்டு. அண்ணா நல்லா இருக்குங்களா? ரெண்டு சாப்பிட்டேன், நல்லா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நம்ம ஞாயிற்றுக்கிழமை டெக்ஸ் வேலை போலான்னு சொல்லி சொன்னா நீ என்ன இன்னும் ரெடி ஆகாமலே இருக்கு? அங்கேயே தருவாங்க, அங்கேயே தருவாங்கம்மா. தெரியல, எனக்கும் தெரியல, அதை பத்தி எதுவும் சொல்லல. சொல்லியிருந்தாங்க சன் டிவில இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி சண்டே வந்து டெக்ஸ் வேலி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ என்னடா இன்னும் ரெடி ஆகாமலே இருக்கு? சரி, இன்னைக்கு என்ன சமையல்மா? சிக்கன் பிரியாணி. கடைசியா வந்து மட்டன் பிரியாணி செஞ்சோம். சிக்கன் பிரியாணி ரொம்ப நாள் ஆகுது. சரி, சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சரி இப்ப செஞ்சு இப்ப நம்ம ஊர் டிஷ் நம்ம செஞ்சோம்னா நம்ம பள்ளி பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்குற? கொடுக்கலாம்னா அந்த வீடியோ டாப்புக்கு டூப்புக்கு அவங்களுக்கு வராங்க, அவங்களுக்கு கொடுக்கலான்னு செஞ்சுட்டு இருக்கிறேன். அவங்களே குக்கு தான். நம்ம ஊர் சமையல் நம்ம கொஞ்சம் நம்ம டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் அதுதான் நம்ம சமைச்சிருக்கிறோம். நம்ம வீட்டு சமைக்கிறேன், கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்க நான் செஞ்சுருக்கிறேன். வந்து நம்மள வந்து 3 மணிக்கு அங்க இருக்கிற மாதிரி வர சொன்னாங்க. ப்ரோக்ராம் வந்து 4 மணிக்கு. இப்பதான் வந்து 1 மணி ஆகுது. இன்னும் 2 மணி நேரத்துல சாப்பிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப போறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி அம்மாக்கு இப்போ யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரெசிபிக்கான வீடியோவில் நம்ம இத்தனை நாள் வந்து சன் டிவியில் வந்து டாப்புக்கு டூப்புக்கு பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு வந்து நம்ம அம்மா கைப்பவே யூடியூப் சேனல்ல பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் என்னென்ன நடக்கும், ஸோ அவங்களாம் எப்படி நம்ம கிட்ட பழகுறாங்க, யார் யார் வர போறாங்க, எல்லாமே தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் ஈரோட்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க. ஸோ அவங்களையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. ஆமா, நம்ம ஊர்ல யார் யார் வேற யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நாங்க போனாதான் தெரியும். போய் பாப்போம் யாராவது வீடியோ எடுத்து காட்டுறோம், நீங்களும் பாருங்க. நாம சந்தோஷம், நீங்களும் சந்தோஷப்படும். அது நமக்கு ஒரு ஆசை. சமைச்சுட்டே முதல் பேசுறேன். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. தக்காளி அரைச்சி தக்காளி எடுத்து பிரியாணியை தக்காளியை அரைச்சு ஊத்துறியா? கோயிலுக்கு தக்காளியை அது வந்து அறுக்க முடியாது. அதான் இப்படி பாருங்க, இப்படி பேஸ்டா அரைச்சுக்கிட்டேன். சூப்பர். இது பிரச்சனையா இருக்குது. அதுதான் சரின்னு வாங்குங்க. தக்காளி ஏன்னா 50 ரூபாய்க்கு விற்குது. குண்டு தக்காளி 20 ரூபாய்க்கு போட்டாங்க. கோரி குண்டு தான், அந்த கோரி குண்டு தான் வாடுது. மிக்சியில் இப்படி அரைச்சேன். அரைக்கிறதுக்கு ஆக்கி அப்படின்னு வாங்கி கொடுத்தேன். பேர் வந்து பிரியாணியில் தக்காளி எதுக்கு இவ்வளோ போகிறீங்கன்னு கேட்பீங்க. இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலு. நாங்கள் இப்படி தான் செய்வோம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அதை வந்து பிரியாணி வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து யார் யார் அங்கே டாப்புக்கு டூப்புக்குள்ளே வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரில, நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நமக்கு பேரெல்லாம் புதுசாக இருந்துச்சு, வச்சு ஆள் ஐடென்டிஃபை பண்ண தெரில. ஸோ அங்கே போய் பார்த்து யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் பிடிக்கும் டாப்புக்கு டூப்புக்குள்ளே? அந்த ப்ரோக்ராமே பார்த்ததில்ல தானே. நானும் இன்னும் ஒருக்கா கூட பார்த்ததே இல்லை, விளம்பரம் தான் பார்த்துருக்கேன். நான் விளம்பரம் தான் பார்த்துருக்கேன். இந்த டைம் வடிவேல் வந்தா பரவாயில்ல, இந்த டைம் வடிவேல் வந்தா பரவாயில்ல, செம்மையா இருக்கும். அவர்லாம் வரல. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. பேசின உப்பு கரெக்டா போடணும். கூட பேசின உப்பு சேர்த்து போட்டா சாப்பிட முடியாது. கரெக்டா இருக்கும். சரிம்மா, நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் பார்ப்போமா? ஸோ இவங்களாம் எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு போயிட்டு. ஸோ யார் யார் வர போறாங்கன்னு தெரியல, அங்க போயிட்டு பார்ப்போம் இவங்களை யார் யார் வர போறாங்கன்னு. அம்மா, இவங்க இந்த இதுல இருக்கிறவங்க தான் வர போறாங்க.
ஆமா அதான் பிரியாணி கொண்டு போறோம்ல ரவா உருண்டையா கொண்டு போலாம் கொண்டு போலாம் செய்யலாமா கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு நான் சொன்ன மாதிரி கம்மியா நெத்தி அடிக்குது சும்மா இருக்கு இப்போ அக்கா பேசாம அக்காவுக்கு தெரிஞ்ச பரங்கிக்காய் பாயசமே வச்சிருந்திருக்கலாம் நம்ம உன்னோட கை பக்குவத்துல ஏதாச்சும் செஞ்சு கொண்டு போகலாமா பிரியாணி வேண்டாம் ஏன்னா பிரியாணி வந்து மேக்ஸிமம் சென்னையில இருந்து வரவங்க எல்லாரும் டெய்லி பிரியாணி தான் சாப்பிட்டு இருப்பாங்க வேற உன்னோட கை பக்குவத்துல வேற ஏதாவது ஸ்பெஷலா செய்யலாம் என்னோட கை பக்குவம் திடீர்னு செய்யறதுன்னா நான் தான் செய்வேன் டக்குனு எடுத்து போட்டு செஞ்சிருவேன் வேணா செஞ்சுட்டா சரி ஓகே இன்னும் என்ன 1 மணி நேரம் கூட முழுசா இல்ல அதான் பெருசா வேற எதுவும் செய்ய முடியாது லேட் ஆயிரும் அதான் ரவா உருண்டை டக்குனு மாமலும் செஞ்சிடலாம் 2 எடுத்து வச்சு 1 எடுத்து பால் 1 எடுத்து ரவா உருண்டை வேலை முடியும் சரி ஓகே அது செஞ்சிடலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி தயாரா தயார் இல்லை கறியை வளர்த்துட்டு கறி கொஞ்சம் வேகிடும் இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன் ஓகே தேவையான பொருள்லாம் இருக்காமா எல்லாமே இருக்குங்க எல்லாமே ஸ்டாக் எங்க பாருங்க அடுக்கி வச்சிருக்கிறது ஃப்ரிட்ஜ் அங்க பாருங்க பீரோல கூட இந்த அளவுக்கு பொருள் இருக்காது ஃப்ரிட்ஜ்ல தான் அதிகமான பொருள் எங்க வச்சிருக்கு பீரோல இதெல்லாம் வைக்க முடியாதுல்ல இங்க தான் வச்சிருக்காங்க அன்னைக்கு முந்திரி பருப்பை காணோம் தேடிட்டு இருந்தா நீ ஒளிச்சு வச்சிருக்கியா உள்ளுக்குள்ள தீத்துருவேன் அது ஒளிச்சு சரி தீத்துருவேன் எப்படிமா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு அப்படியே கிளியரா சொல்லுமா ஏன்னா பார்த்து சடனா இப்ப நம்மள மாதிரி யாராச்சும் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களா செய்யறதுக்கு ஹெல்ப் ஆகும்ல அதனால ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து நம்ம தெளிவா சொல்லிடலாம் ஓகே ரவா வந்து 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மி கதால 1/2 லிட்டர் வாங்கி கொஞ்சம் டீ வச்சுட்டு மீதி வச்சேன் இது வந்து நான் தண்ணி தவிர இது அப்படியே நான் காய்ச்சிக்கிறேன் ரவா மெயினான பாயிண்ட் உங்க பால் தான் வேணும் அதனால நான் பால் காய்ச்சிக்கிறேன் நல்லா காய்ச்சி வச்சுட்டேன் பார்த்து ரவையை வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும் ஆமா பால் காய்ச்சிக்கலாம் எவ்வளவு பால் பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் பால் கிடையாது 1/2 லிட்டர் கொஞ்சம் கம்மி கதா டீ கொஞ்சம் வச்சுட்டேன் போதும் ரவைக்கு நம்ம ஈர பார்த்துட்டு தானே போதும் நான் தண்ணி தான் காய்ச்சி வச்சிருக்கிறேன் பால் ஒரு ஆறி சூடா வெங்கடேஷ் பட்லா இருந்தாருன்னு சாப்பிட்டு பாக்க மூந்து பார்த்தே வந்து இதுல சக்கரை கம்மியா இருக்குன்னு சொல்லுவாரு அதனால டெடிகேட்டடா கரெக்டா செய்யணும் ஆமா ரவை போட்டுக்கோ எவ்வளவு இருக்கு இந்த ரவை இந்த ரவைக்கண்ணு 1/2 கிலோ இருக்கும் ரவை உருண்டைக்கு இப்போ ஏலக்காய் நம்ம நுணுக்கணும் அதெல்லாம் மிக்சிலேயே படுத்து கொஞ்சம் நிமிஷம் மையறது கொஞ்சம் சக்கரை போட்டு நம்ம அரைச்சிக்கோ எத்தனை 4 8 ஏலக்காய் போடுறேன் இது வந்து மையாது வந்து கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை கொஞ்ச நேரம் ஓட்டுறதுக்குள்ள மஞ்சிக்கும் பாருங்க ஏலக்காய் வந்து நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்போ வந்து பாருங்க திராட்சை பழம் திராட்சை முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன் கையில உடைக்க மாட்டீங்களோ கத்திரிக்கோள் தானோ இது ஈஸியா வருது நமக்கு இது வந்து நான் செவக்கு இப்போ வறுத்துக்குவோம் வறுக்கு மாதிரி நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் செவக்கு அப்போ நெய் ஊற்றிக்கணும் கம்மிக்கிறோம் இந்த பாட்டில் 60 ரூபாய்ங்களாமா எத்தனை பாட்டில் 60 ரூபாய் நம்ம கூட நெய் நிறைய வாங்கி வைப்பேன் இப்போ நெய் தீர்ந்து போச்சு சரி இப்போ அவசரத்துக்கு ஓடி போய் வாங்கிட்டு வந்தோம் அதுனா ஒரு காவாசம் நெய் ஊற்றிருக்கேன் 100 ml செம்மையா இருக்குதுன்னு பண்ணையில போய் நல்லா இருக்குண்ணே அங்கதான் இப்ப நெய்யில மல்லிக்கெல்லாம் வரும் நம்ம பால் பண்ணையில வர நெய் சூப்பரா எங்க ஊர்ல ஒரு சொசைட்டி இருக்கு சோ அங்கேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நல்லா இப்ப நெய் ஊத்தி கொஞ்ச நேரம் கொஞ்சம் அந்த நெய் எல்லாமே நம்ம ரவையில பரவற மாதிரி கலரிக்குவோம் நல்லா நம்ம இதனால கொஞ்சம் வறுக்கிறதுக்குள்ள நான் கொஞ்சம் நெய் ஊத்தி இந்த முந்திரி திராட்சை வறுத்து இதெல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நான் வறுத்து நெய்யை முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து இதில் போட்டுக்கிறேன் பாருங்க சக்கரை பொடி ஏலக்காய் பொடி அரைச்சிருக்கேன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம சக்கரை சேர்த்திக்குவோம் இது வந்து 1/2 கிலோ ரவைக்கு ஒரு 1/2 கிலோ ரவை சக்கரை போடணும் தான் டேஸ்ட் நல்லா இனிப்பு நிறைய பிடிக்கும் 1/2 கிலோக்கு 1/2 கிலோவா போடவும் நல்லா இருக்குண்ணே இனிப்பு நிறைய நல்லா இருக்கும் கிராம் இருக்கு அந்த எறும்பு ஏறாம இருக்கிறது கிராம் போட்டோம்ல கிராம் சரி அப்படியே சூட்லேயே கலரிட்டோம்னா கொஞ்சம் உருகும் அப்புறம் அப்படியே பால் ஊற்றி உருண்டை பிடிச்சா அவ்வளோதான் ரெடி ரவை நம்ம கீழே எடுத்து வச்சுக்கோ அடுப்பு அமைச்சு வச்சு கீழே எடுத்து வச்சுக்கோங்க ஈஸி தான் ஈஸி தாங்கண்ணே பால் ஊற்றிக்குவோம் பால் ஊற்றி அப்படியே நம்ம நல்லா இது பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சோம்னா ரவை உருண்டை ரெடி இங்கே பச்சை தண்ணியெலாம் ஊற்றி பிடிக்காதீங்க பால் ஊற்றி உருண்டை பிடிங்க நீங்கள் நல்லா பேட்டு ஊட்டிக்கிட்டே நம்ம லெவலாக ஊற்றிக்கணும் நல்லா ஊற்றி தண்ணி நம்பக்கு இது எச்சா பருப்பது பால் உருண்டைக்கு வராது நமக்கு ஓகே இன்னும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இனிப்பு நான் பார்த்துக்கிறேன் இனிப்பு அதில் உருண்டை பிடிச்சிக்கிறேன் நீ பாரு
செம்மையா இருக்கு. கொஞ்சம் இப்படி குழப்பம் இருக்கிற மாதிரி செய்யுங்க. அப்பதான் ஊர்னா கரெக்டா நமக்கு மெதுமெதுன்னு நல்லா கிடைக்கும். நமக்கு நம்ம முதலே வர நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த உருண்டை வந்து நமக்கு கடுக்கா மாதிரி நம்ம மென்னு திங்கிற மாதிரி நம்ம கடுக்காம இருக்கும். அது நல்லா இருக்காது. இப்படி செய்யுங்க, நல்லா இருக்கும். உருண்டை பிடிச்சிக்கலாம். அதனால உருண்டை சைஸான சின்ன சைஸாக கரெக்டாக பிடிக்கிறேன். ஒரு உருண்டை ரொம்ப பெருசாக பிடிச்சாலும் சாப்பிட்றதுக்கு தேவைட்டும், ஒவ்வொருத்தரும் வேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கரெக்டாக பிடிச்சோம்னா ஒரு உருண்டை சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். A few moments later. பிரியாணி செஞ்சு ரவுண்டு செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கும் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அங்கே சந்திப்போம். வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் போகிற வழியிலே வந்துட்டு மோகன் எல்லாமே ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டோம். வந்தோடனே மோகன் கிருஷ்ணன் 2 பேருமே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு 3 பேர் ஜீவிதா வந்து ஆன் தி வேல இருக்கா. நான் அவ கூட பார்க்க போகிறேன். ஸோ இவங்க 2 பேர் முன்னாடி பார்க்க போகிறாங்க. ஆல்ரெடி செம்ம லேட் ஆயிடுச்சு. பார்த்து பொறுமையாகவே போங்க. ஓகே, பொறுமையாகவே போ. நான் வேகமாக ஜாயின் ஆகிக்கிறேன். பாய். செலவு பண்ணிட்டு நல்லா இருக்கு சாமி. பாட்டு ஒரு நாளைக்கு எங்க வீட்டாங்களா வாங்க தெளிவோட பக்கம் தானே பக்கமாகனே நிகழ்ச்சியில பார்த்துட்டு வர சாமி. நம்மள வந்து 4 மணிக்கு வர சொன்னாங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. உள்ள வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க. கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலி வந்துட்டு ரொம்ப சுற்றி கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப பெரிய மாலுங்கிறதுனால இடம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே எல்லா வகையான சாப்பாடும் பிடிக்கும். ஆனா ஒண்ணுல சொல்றோம். அந்த ஃபிஷ் ஃபிங்கர் மீன் குழம்பு பிடிக்கும். அது பிடிச்ச குழம்பு சால மீன் குழம்பு சின்ன மீன் இருக்குல்ல, அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த கேம் அவங்க அந்த ஷோல வின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன டிஷ் அமைப்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் என்ன சாப்பிடுவீங்க? அக்கா வணக்கம். வணக்கம். இல்ல 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஷோ இருக்கு வாங்க அப்படின்னு எங்களை இன்வைட் பண்ணாங்க. அம்மாட்ட சொன்னா இந்த மாதிரி இருக்கு போலாம் அப்படின்னு. அம்மா 2 நாள் நோக்கவே அப்பதான் டேஸ்ட் சூப்பரா கொடுக்கும். நீங்க எங்க சிக்கன் பிரியாணி தான் உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு நம்ம கொண்டுக்கிறேன். அது சாப்பிட்டு வந்து எப்படி எனக்கு சொல்றீங்க? அக்கா பிரியாணி பாராட்ட போது தெரியுது உங்க வீட்டு எவ்வளவு சூப்பரான இல்ல சூப்பரா செய்வாங்க. அம்மா உங்களுக்காகவே வந்து காலையில இருந்து ரவை லட்டு செஞ்சு கொண்டாந்துருக்காங்க. தாய் உள்ளத்தை பாருங்கன்னு சொல்லி தீப்பு சொல்லிச்சுல, அவங்க ரவா லட்டு கொண்டு வந்தனால தாய் உள்ளத்தை பாருங்க. தாய் உள்ளத்தை பாருங்க.
ஆக்சுவலி ரியல் கோல்டன் டேபிள் தான் இதான். அண்ணா நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கா? நான் உங்களோட தீவிரமான ஃபேன். நன்றி நன்றி இங்க நன்றி நன்றி. அது நல்லா இருக்குங்களா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா. அம்மா கைப்பக்குவம் அம்மா கைப்பக்குவம். ஆமாங்கண்ணா ஆமாங்க ஆமாங்கண்ணா. அக்கா நல்லா இருக்குங்களா? தேங்க்யூங்கா தேங்க்யூ. அண்ணா நல்லா இருக்குங்களா? நன்றி 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 நன்றிங்கண்ணா. நேர்ல தான் பாக்குறேன். கண்டிப்பா உறுதியா நீங்க சாப்பிட்டே அவங்க சாப்பிட்டீங்க. நான் இப்போ உடனே செஞ்சிடணும். கொஞ்சம் இதா இருந்தது. நான் கொஞ்சம் இஞ்சி நல்லா இதா இருக்கு. ஓகே ஓகே அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். செஞ்சு கொண்டு வந்து சாப்பிடுங்க. கடைசியா அவர் வேண்டி கோகோனட் பிரியாணி அப்படி கூட ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்குது. அப்படியே எப்படி கோகோனட் பிரியாணி ஆரத்தால மட்டும் சொல்லுங்க. இல்ல எங்க அம்மா செஞ்சது எங்க அம்மா அப்படியே தீபா பாத்தீங்களா? இப்ப நீங்க தான் டேஸ்ட் பார்த்து சொல்லணுமே. நிரூபிக்கிறாரு. ப்ரோ நல்லா இருக்கா ப்ரோ? அஜய் ப்ரோ இது 6 மணிக்கு இங்கே முடிஞ்சிடும். வந்து ரவா லட்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ளேவர் அதெல்லாம் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கேஷ்யூஸ் ரீசன்ஸ் போட்டு மில்க் கொஞ்சம் கூட போட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்டரு. ஆக்சுவலாக ரவா லட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரவரம் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ரவாவோட வெள்ளை ரவை சூஜி எல்லாம் ஒன்று அதோட ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் ப்ரோ நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வரீங்க, நம்ம சிறப்பான ஒரு ரெசிபி செய்கிறோம். சீரியஸாக அந்த ரவா லட்டுலாம் ஒரு 10 நிமிஷம் 10 அதான் அதான் போட்டு லைட்டாக பால் ஊற்றி அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, நம்ம ஏதோ சைனீஸ் வெரைட்டி செய்வோம். ஓகே ப்ரோ, அது தெரிஞ்சதை செய்யணும். தெரியாது செஞ்சு விட்டு லாக் அடிச்சு விட்டாங்க. ப்ரோ நீங்கள் செஃப், நீங்களே எப்படி சொல்லலாமா? நடக்குது ப்ரோ, அதையும் கொஞ்சம் மதிக்கலாம். ஆமாம் போட்டோ பண்ணுவீங்களோ? 5 வருஷமா இருக்கா? தங்கச்சி வரீங்க.
அக்கா பிடிப்பாங்க நீங்க தான் வந்து தாப்பிட்டு தெரியாம வந்திருக்கீங்க. அப்படியே அங்க அப்படியே போயிருக்கேன். அங்க சாப்பாடு இருக்கு, அப்படியே சாப்பிட்டு கூட்டு போயிருக்கோம். ஆமா சாமி, டூப் குக்குனா சமைக்க தெரியாதுங்க. நான் கூட டாக்டர் வாங்க சொல்லி தரேன். அப்படியா? ஆமா, நம்ம வீடு பக்கம் தான்க்கா. பள்ளிவில தான், ஈரோடு தான். நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன். கத்துக்கலாம் வரல. இன்னைக்கு நம்ம பிரியாணி தான் கொண்டு வரலான்னு இருந்தேன். நீங்க பிரியாணி தான் எடுத்துட்டு வந்தீங்கன்னு நினைச்சேன். நான் அப்படிதான் கொண்டு வரலான்னு இருந்தேனே. அப்புறம் பையன் வந்து அது வேண்டாமா லட்டு செஞ்சலாமா ரவன் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து சும்மாவே நான் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு அது பிடிக்காதுன்னு நினைச்சு நான் சாப்பிடாம இருந்தேன். ரொம்ப நல்லா சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்யூ. இங்க வெளியில ப்ரோக்ராம்லாம் எப்படிமா போச்சு? சூப்பரா ஜாலியா போச்சு. பயங்கர ஜாலி, ஃபன்னா போச்சு. தீபாக்கா தீபாக்கா யாரு? எங்க அக்கா இல்லையா? ஜாலியா பேசுறாரு. அவரும் நல்லா அடிச்சாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உண்மையை உடைத்தார ஜிபி உங்களோட எனக்கு வயசு கம்மி தான். ஆமா. இதே மாதிரிதாங்க என் வீட்டுக்கார கூட ஒரு தடவை எனக்கு பூ வாங்கிட்டு வந்தார் தெரியுமா? நண்பர்களே, நான் அக்காவோட வீடியோ பார்த்துருக்கேன். மீன் குழம்பு பண்ணுவாங்க, என்ன அம்மா கை கொஞ்சம் பண்ணுவாங்க பார்த்துருக்கேன். பார்த்தோன்னா கேட்டு பண்ணாங்க, சொன்ன கரெக்டாக இருந்துட்டாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அம்மா சேனலில் பாருங்க, அக்கா சேனலில் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா.